வெல்கம் டு படித்ததில் பிடித்தது. நான் உங்கள் மஞ்சு. இன்னைக்கான சிறு கதை. ஒரு ஊர்ல ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் வெளியூருக்கு போனாங்க. போற வழியில நைட் டைம் ஆயிடுச்சு. குளிரவும் ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் ரெண்டு பேரும் பல விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டே பயம் இல்லாம நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. நேரம் ஆக ஆக இருட்டு அதிகமாகிட்டே போச்சு. அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க. அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மரத்துல ஏறி நைட்டெல்லாம் தங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு பயணத்தை தொடரலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்குள்ள அவங்க கால் எதுலயோ பட்டு அவங்க உருண்டு ஒரு ஆழமான கிணத்துக்குள்ள விழுந்துட்டாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே நீச்சல் தெரியும். அதனால ரெண்டு பேருமே தண்ணியில மூழ்கலைங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேராலையும் கிணத்துல இருந்து வெளியே வர முடியல. என்ன காரணம்னா அந்த கிணறு ஒரு பாசி படர்ந்த பழைய கிணறு. அதனால ரெண்டு பேரும் விடிகிற வரைக்கும் கிணத்துக்குள்ளே இருப்போம், விடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அதனால ரெண்டு பேரும் விடிய விடிய அந்த கிணத்துக்குள்ளே இருந்தாங்க. விடியவும் ஆரம்பிச்சிச்சு. லேசா வெளிச்சமும் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனா அவங்களோட நம்பிக்கை மட்டும் குறைஞ்சிக்கிட்டே போச்சு. எதனாலனா அந்த கிணத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு எந்த விதமான வாய்ப்புமே இல்லை. அங்க ஒரு படிக்கட்டு கூட இல்லை. அதுவும் இல்லாம அந்த கிணறு இவங்க நினைச்சதை விடவும் ரொம்பவே ஆழமா இருந்துச்சு. அது கிணறுன்னு கூட சொல்ல முடியாது. ஏதோ இயற்கையால ஏற்பட்ட ஒரு பள்ளம் மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாம சேரும் சகதியும் வேற நிறைஞ்சிருந்துச்சு. அதுல இருந்து வெளியே போறது ரொம்பவே கஷ்டம். அது அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. அதனால அவங்க என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அந்த நண்பர்கள்ல இருந்த ஒருத்தன் ரொம்பவே சோர்வடைஞ்சிட்டான். இன்னொருத்தன் தியானம் பண்ணலான்னு கண்ணை மூடி யோசிச்சுக்கிட்டு இருந்தான். தியானத்தை முடிச்சுட்டு அவன் பாக்குறப்ப அவன் கண்ணுல ஒரு வேர் பட்டுச்சு. அந்த வேரு பழமையான ஒரு மரத்தோட வேரு. அது கிணத்தோட அடியில வரைக்கும் பரவி இருந்துச்சு. சட்டுன்னு தண்ணிக்குள்ள போனவன் அடியில இருந்து ஒரு பெரிய கல்லை எடுத்துட்டு வந்தான். அந்த கல்லால அந்த வேரை தட்டி தட்டி சின்னதா ஒரு படி மாதிரி செஞ்சு அது மேல ஏறி வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு இன்னொருத்தனையும் கூப்பிட்டான். ஆனா அவன் பயந்துக்கிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டான். தன்னோட ஃப்ரெண்டு பயந்துக்கிட்டு வரமாட்டேன்னு சொன்னது இவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவனை தூக்கிட்டும் போக முடியாது, அவனை கிணத்துக்குள்ளே விட்டுட்டும் போக முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சவன் சரி தியானம் பண்ணலாம், ஏதாவது நமக்கு வழி கிடைக்கும்னு யோசிச்சுட்டு திரும்பவும் தியானம் பண்ண ஆரம்பிச்சான். தியானத்தை முடிச்சதுமே தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு ஒரு மந்திர வார்த்தை தெரியும், இந்த மந்திர வார்த்தையை சொன்னீங்கன்னா எந்த விதமான பயமும் இருக்காது. நான் இவ்வளோ நேரம் அந்த வார்த்தையை சொல்லி தான் தியானம் பண்ணேன், நீயும் சொல்லிப்பாரு, உனக்கு எந்த விதமான பயமும் இருக்காது, நம்ம ஈஸியா அது மேல ஏறி வெளியே போயிடலாம் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அவனோட நண்பனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அந்த வார்த்தை என்னன்னு கேட்டு ரொம்பவே ஆர்வமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு ரொம்பவே நிதானமா அவங்க ரெண்டு பேரும் அந்த கிணத்தை விட்டு வெளியே போனாங்க. கிணத்தை விட்டு வெளியே வந்ததும் அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பயணத்தை கண்டினியூ பண்ணாங்க. அதாவது அவங்க ரெண்டு பேரும் வெளியூருக்கு போயிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பயணத்தை. போற வழியில அந்த ஃப்ரெண்டு இந்த தியானம் பண்ண ஃப்ரெண்டு கிட்ட, டேய் நீ எப்படா இந்த மந்திரத்தெல்லாம் கத்துக்கிட்ட, என்கிட்ட சொல்லவே இல்லை. அந்த மந்திரத்தை சொன்னதும் எனக்குள்ள ஒரு எனர்ஜி வந்துச்சுடா, அதனாலதான் ஈஸியா நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னதும், இதே மாதிரி இன்னும் வேற ஏதாவது மந்திரம் இருந்தாலும் எனக்கு சொல்லிக்குறா அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு அந்த தியானம் பண்ண ஃப்ரெண்டு, நண்பா என்னை மன்னிச்சிரு, எனக்கு மந்திரம் எதுவுமே தெரியாது, நான் உனக்கு சொல்லி தந்தது ஒரு சாதாரண வார்த்தை, அப்படின்னா என்னை ஏமாத்தனியா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கேட்கவும், இல்லடா நான் உன்னை ஏமாத்தல, உன் மனசுல இருந்த எதிர்மறை எண்ணத்தை வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி சொன்னேன். நான் அந்த மந்திர வார்த்தையை சொன்னதும் நீ முழுசா அதை நம்பின, கண்டிப்பா அந்த கிணத்தை விட்டு ஈஸியா வெளியே போயிடலான்னு அதை நம்பின. அந்த நம்பிக்கைனாலதான் நாம இந்த கிணத்தை விட்டு இன்னைக்கு ஈஸியா வெளியே வந்திருக்கோம். இந்த மாதிரி தாங்க நம்ம லைஃப்ல எவ்வளவுதான் தடைக்கற்கள் நமக்கு வந்தாலும் நம்பிக்கைங்கிற இந்த மந்திர வார்த்தை மட்டும் நம்ம மனசுல இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதுங்க. இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. பாய்.